இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. பின்னர் நான் விண்ணகம் திறந்திருக்க கண்டேன். அங்கே ஒரு வெண்குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஒருவர் அமர்ந்திருந்தார். நம்பிக்கைக்குரியவர், உண்மை உள்ளவர் என்பது அவருடைய பெயர். அவர் நீதியோடு தீர்ப்பளித்து போர் தொடுப்பார். இரத்தம் தோய்ந்த ஆடையை அவர் அணிந்திருந்தார். கடவுளின் வாக்கு என்பது அவரது பெயர். திருவெளிப்பாடு 19 அத்தியாயம் 11, 13 திருவார்த்தைகள். சுருக்க விளக்கம். நம்மை நல்வழியில் நடத்த இறை வாக்காக வந்தவர் மீண்டுமாய் நீதி தீர்ப்பிடும் அடிப்படையில் நியாயாதிபதியாக வரவிருக்கின்றார். அன்பு, கருணை, இரக்கம், மன்னிப்பு போன்றவைகளை கற்பித்து செயல்படுத்த அழைப்பு விடுத்தவர். அவைகளை செய்யாமல் விடுத்தவர்களுக்கு, துரோகிகளுக்கு ஆண்டவர் தீர்ப்பளிக்க வருகின்றார். எச்சரிக்கையுடன் மனம் மாறி அவர் வாக்குகளை கடைபிடிக்க முயல்வோம். ஆமேன்.